நோக்கி PS என்ற இருந்து மனுஷனானே மாற்றம் காணத்தானே மக்கள் இருவரும் தெய்வங்களை வணங்கி திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியிலே தேர்தல் சுற்றுப்பயண நிகழ்ச்சியிலே தலைமை தாங்கி தலைமுறையாற்றிய மாவட்ட கழக செயலாளர், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டப்பேரவை உறுப்பினர் அறிவித்தோர் அருள்மொழி தேவன் அவர்களே, பொறுப்பாளர்கள் திரு ஆர் கமலக்கண்ணன் அவர்களே, திரு சி கிருபாகரன் அவர்களே, திரு சக்திவேல் அவர்களே, திரு பி ஐயாசாமி அவர்களே மற்றும் திட்டக்குடி தொகுதிக்கு உட்பட்ட நகர ஒன்றிய பேருக்குழு நிர்வாகிகள், நகர செயலாளர் திரு நீதிமன்றன் அவர்களே, வாகை இளங்கோவன் அவர்களே, எம் பாண்டியன் அவர்களே, திரு என் ஆர் ராஜேந்திரன் அவர்களே, புன்னேரி திரு பி முத்து அவர்களே, திரு என் மதியழகன் அவர்களே, பொதுக்குழு உறுப்பினர் திரு ஆர் முத்துராமன் அவர்களே, கார்மணி மாவட்ட செயலாளர் திரு பி ராமலிங்கம் அவர்களே, திரு டாக்டர் கே ஒழுங்கிநாதன் அவர்களே, திரு வி நவீன்ராஜ் அவர்களே, திரு பி டி முத்தமிழ் செல்வன் அவர்களே, திரு கே அருள் அவர்களே, முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர்கள் திரு என் ராம் அவர்களே, திரு பெரியசாமி அவர்களே, பிஜேபி மாவட்ட தலைவர் திரு எம் தமிழழகன் முன்னாள் எம்எல்ஏ அவர்களே, ஐஜேகே மாவட்ட அவைத்தலைவர் திரு கே அசோக்குமார் அவர்களே, தமாக கட்சி நிர்வாகிகளே, புரட்சி பாரத கட்சி நிர்வாகிகளே, வரியிலிருந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தைச் சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, கூட்டணி கட்சி சேர்ந்த நிர்வாகிகளே, தொண்டர்களே, தேசிய ஜனநாயக கூட்டத்தில் அங்கம் வைக்கின்ற நிர்வாகிகளே, தொண்டர்களே, கழக உடன்பிறப்புகளே, பெரியவர்களே, தாய்மார்களே, விவசாயிகளே, விவசாய தொழிலாளிகளே, பத்திரிகையாளர், ஊடகங்களே, எனது அருமை தாய்மார்களே, அனைவருக்கும் முதற்கண் வணக்கம். இங்க இந்த தேர்தல் சுற்றுப்பயண நிகழ்ச்சியில பல தொகுதிக்கு போயிட்டு வந்தேன். ஒவ்வொரு தொகுதியிலையும் மக்களுடைய எழுச்சி பார்க்கின்ற பொழுது 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக வெற்றி பெற்றோம். இந்த திட்டக்குடி நகராட்சியில எங்க பார்த்தாலும் மக்களுடைய கலைகள்லாம் பார்க்க முடியுது. எங்க பார்த்தாலும் மக்களுடைய எழுச்சியை பார்க்க முடியுது. திட்டக்குடி நகரமே குளிர்கின்ற அளவிற்கு மக்கள்களும் கடல் போல் காட்சியளிக்கிறது. கிராமத்தில் சொல்லுவாங்க, விளையம்பையில் முனையிலே தெரிவித்து சொல்லுவாங்க. அப்படி அடுத்த வருகின்ற சட்டமன்ற தேர்தல் வெற்றி இங்கே காணுகின்ற காட்சியே அந்த அளவுக்கு மிக சிறப்பா, எழுச்சியா, முக மகிழ்ச்சியோட வரவேற்கின்ற அத்தனை வாக்கா பெருமக்களுடைய பாகம் தொட்டு வணங்கி திரு உதயநிதி ஸ்டாலின் நேற்று தினம் பேசியிருக்காரு. அவரு பேசும்போது எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா வீட்டு கதவை சொல்றாரு. என்னப்பா தப்பு? அவர் என்ன பாகிஸ்தான் உள்துறை அமைச்சரா? இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வீட்டு கதவை தட்டினா தப்புன்னு சொல்றாரு. அப்புறம் நீ யாரு கதவை தட்டி பிரதமருக்கு அழைச்ச? பாரத பிரதமர் வீட்டு கதவை தட்டித்தானே நீ இங்க தமிழ்நாட்டில் கேலோ இந்திய விளையாட்டு போட்டி நடத்தியே இல்லையா? அப்போ நீ செஞ்சா சரி, நாங்க செஞ்சா தப்பா? அது மட்டும் இல்ல, நான் டெல்லி போகின்ற பொழுது சட்டமன்றத்தில் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் பேசுறாரு. அவர் எடப்பாடி பழனிசாமி டெல்லி போறாரு,
டெல்லி போய் மத்திய மந்திரி சந்திக்கிட்ட பொழுது தமிழ்நாட்டுடைய பிரச்சனை சொல்லுங்கன்னு சொன்னாரு. திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே, நான் தமிழ்நாட்டு மீது அக்கறை கொண்ட காரணத்தினால் ஆளுங்கட்சியா இருந்தா மட்டுமல்ல எதிர்கட்சியா இருந்தாலும் மக்களுடைய பிரச்சனை தீர்ப்போம் என்ற அடிப்படையில் நான் இந்திய நாட்டுடைய உள்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய அமித்ஷா அவர்களை சந்தித்து தமிழ்நாட்டில் 100 நாள் வேலை திட்டத்திற்கு இன்னும் மத்திய அரசிடமிருந்து முழுமையான நிதி கிடைக்கல, நிதி விடுவீங்கன்னு சொன்னோம். அப்ப மத்திய உள்துறை அமைச்சர் சொன்னாரு, நாங்க பல முறை தமிழ்நாட்டில் அதுக்கு உண்டான கணக்கு கேட்கிறோம், கணக்கு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, கொடுத்தா நாங்க உடனே அந்த நிதியை விடுவிச்சிரும் சொன்னார். நாங்க கேட்டுக்கிட்டோம், நீங்க முழுசா கொடுக்காட்டி பரவாயில்ல, ஓரளவு கொடுங்க. 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற அத்தனை பேரும் ஏழை பெண் தொழிலாளிகள், அவர் கஷ்டப்படுறாங்க. இந்த ஆட்சியில மக்களை பற்றி கவலைப்படுதில்லை, வீட்டு மக்களை பற்றி தான் கவலைப்படுறாங்க அப்படின்னு கேட்டுக்கொண்டதுக்கு நாங்க சென்னைக்கு வந்தவுடன் 2999 கோடி 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிந்த பெண் தொழிலாளருக்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. ஆக மத்திய உள்துறை அமைச்சருடைய கதவை தட்ட காரணத்தினால தான் நிதி கிடைச்சது. அது மட்டுமல்ல, நான் முதலமைச்சர் இருந்த பொழுது பல்வேறு அமைப்பை சேர்ந்தவர், பல்வேறு ஜாதி சங்கங்கள் எல்லாம் அழைத்து பேசணும். அங்க ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தேன். அந்த அறிவிப்புப்படி சட்டமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டு அங்கே அதுக்கு தகுந்த அதிகாரிகள் நியமிக்கப்பட்டு ஓய்வு பெற்ற நீதியரசர் தலைமையில் அதுக்கு ஒரு குழு அமைக்கப்பட்டு பணி துவங்கியாச்சு, நடந்துகிட்டு இருந்தது. திமுக ஆட்சி வந்தாங்க, ஜூன் மாசம் ரினியூல் பண்ணணும், அதை ரினியூல் பண்ணாதனால காலாவதி ஆயிட்டுது. திரு ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்தாரு. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகு எல்லா கட்சி சேர்ந்தவங்க பெரும்பாலும் ஜாதி வாரி கணக்கு எடுங்க அப்படின்னு சட்டமன்றத்தில் பேசுனாங்க. ஆனா முதலமைச்சர் என்ன சொன்னாரு, ஜாதி வாரி கணக்கெடு எடுப்பதற்கு எனக்கு அதிகாரம் இல்லை. யாரு? நாட்டுடைய முதலமைச்சர் பொய் பேசுறார், சட்டமன்றத்திலே பொய் பேசுறார். நான் முதலமைச்சர் இருக்கும் போது இந்த ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுப்பதற்கு உத்தரவு போட்டு அமல்படுத்தப்பட்டது. நீங்க முதலமைச்சர் இருக்கும் போது அந்த அதிகாரம் இல்லை. ஆக வேண்டுமென்றே திட்டமிட்டு ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்க முடியாது, மத்திய அரசு தான் அதுக்கு அதிகாரம் என்று சட்டமன்றத்தை இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் குறிப்பிட்டார். அதையும் மத்திய உள்துறை அமைச்சர் சொன்னேன், நீங்க போங்க, சென்னைக்கு போங்க, உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்று தெரிவித்தார். அதே மாதிரி சென்னைக்கு வந்தோம். மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் மத்திய அமைச்சர் திரு அமித்ஷா அவர்கள் சொன்ன மாதிரியே ஜாதி வாரி கணக்கெடுப்பு மத்திய அரசால் எடுக்கப்படும் என்ற அறிவிப்பை கொடுத்தார். டெல்லிக்கு சென்று எதிர்கட்சியா இருந்தால் கூட மக்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஒரே கட்சி அதிமுக கட்சி தான். ஆளுங்கட்சி எதிர்கட்சி எல்லாம் பார்க்கல, மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற கொள்கை கொண்ட கட்சி அதிமுக கட்சி. அதனாலதான் எதிர்கட்சியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆளுங்கட்சி செய்ய தவறிய அந்த செயலை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி மத்திய உள்துறை அமைச்சரை கேட்டுக்கொண்டது. இன்னைக்கு இந்தியா முழுவதுமே இன்றைக்கு ஜாதி வாரி கணக்கெடுப்பு எடுக்கப்படும் என்ற அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டிருக்குது. இதுக்கு தான்ப்பா நான் கதவை தட்டினேன். உன்ன மாதிரி திமுக மாதிரி உறுப்பினர் சேர்ப்பதற்கு பிச்சை எடுக்கிற மாதிரி ஊடா கதவை தட்டி திமுக அப்படி நான் கெஞ்சிக்கிட்டா இருக்கிறோம். ஆக திமுக செல்வாக்கு மக்களிடத்தில் இழந்து விட்டார்கள், திமுக உறுப்பினரும் குறைஞ்சு போச்சு. ஆக திரு ஸ்டாலினோ திரு உதயநிதி ஸ்டாலினோ திட்டம் போட்டு இனி ஊரா போங்க, வீடு வீடா போய் கதவை தட்டி உறுப்பினர் சேர்த்துன்னு சொல்லி, அப்படி யாராவது உறுப்பினர் சேர்க்க மறுத்தால், திமுக உறுப்பினராக சேர மறுத்தால் அவளுக்கு வழங்கப்படுகின்ற உதவித்தொகை நிறுத்துன்னு சொல்றார். இது எந்த விதத்துல நியாயம்? நாங்க ஒப்பமிட்ட பணத்தை எடுத்து கொடுக்கிற, அரசாங்க பணத்தை கொடுக்கிற. ஒரு கட்சியில் சேருவதும் சேராததும் அவருடைய விருப்பம். இது ஜனநாயக நாடு, ஒவ்வொருவருக்கும் உரிமை உண்டு. ஆக ஆட்சி அதிகாரத்தில் இருக்கும் என்ற திமிரினால
இப்படிப்பட்ட செயலில் ஈடுபட்டா அதிமுக வேடிக்கை பார்க்காது என்பதை ஸ்டாலினுடைய கவனத்தை கொண்டு வர்றோம். அது மட்டுமல்ல, இன்னொன்னு இத தூக்கிட்டு வர போறாங்க அதிகாரி எல்லாம், வீடு வீடா வர போறாங்க. இது உங்களுடன் ஸ்டாலின், உங்களுடன் ஸ்டாலின். இது வரைக்கும் யாரோட இருந்திருக்காரு? வீட்டு மக்களோட இருந்திருக்காரு. இப்பதான் நாட்டு மக்கள் மீதே கவனம் வருது. உங்களுடன் ஸ்டாலின் சொல்லி ஒரு நோட்டீஸ் அடிச்சு இதுல உங்களுக்கு என்னென்ன வேணும் இதுல பாத்தீங்கன்னா அவர் குறிப்பிட்டிருக்காரு. ஒரு சிலதை மட்டும் சொல்றேன். தொழில் வரி விதிப்பு, புதிய தொழில் உரிமம் புதுப்பித்தல், குடியிருப்பு, அடிப்படை வசதிகள், பிறப்பு சான்று, இறப்பு சான்று, புதிய சொத்து, காலிமனை வரி விதிப்பு, பாதாள சாக்கடை இணைப்பு, சொத்து வரி பெயர் மாற்றம், கட்டிட அனுமதி, இப்படி பல விவரங்கள் இதுல இடம்பெற்றிருக்குது. இதையெல்லாம் இவர் செய்வாராம். எத்தனை வருஷம் கழிச்சு? 4 வருஷம் கழிச்சு இப்பதான் இந்த ஸ்டாலினுக்கு ஞானோதயம் வந்திருக்குது. இப்பதான் மக்கள் மீது அக்கறை வந்திருக்குது. அப்படின்னா 4 வருஷம் மக்களை பற்றி சிந்திக்காத ஒரு முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட நான் முதலமைச்சர் இருக்கும்போது திரு ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்ப ஊர் ஊரா போனாங்க. அப்ப திமுக தலைவர் எதிர்கட்சி தலைவராக இருக்க ஸ்டாலின் ஊர் ஊரா போனார். உதயநிதி ஸ்டாலின் ஊர் ஊரா போனார். திமுக முன்னாள் அமைச்சர் அப்ப எம்எல்ஏ இருந்தாங்க, ஊர் ஊரா போய் ஒரு திட்ட கண்டா பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்து அங்க இருக்கிற ஊர் மக்களை எல்லாம் அழைச்சு, உங்களுக்கு என்னப்பா குறை இருக்குது, அந்த குறையை நான் தீக்கி வைக்கிறேன், நீங்க அந்த குறைய ஒரு வெள்ளத்தாள் எடுத்து உங்களுடைய கோரிக்கையெல்லாம் எழுதி நான் ஒரு பெட்டி கொண்டாந்துருக்கிறேன், அந்த பெட்டியில நீங்க போட்டுருங்க, நான் அந்த பெட்டியை பூட்டி சீலு வச்சு நான் வீட்டுக்கு பத்திரமா எடுத்துட்டு போய் திமுக ஆட்சிக்கு வந்த உடனே அந்த சீலை உடைச்சு பெட்டி திறந்து நீங்க போட்ட மனுவை எடுத்து படிச்சு பார்த்து உங்களுடைய பிரச்சனையை தீர்ப்பான்னு சொன்னார். அப்புறம் எதுக்கு இது? அப்புறம் எதுக்கு இது? இவ்வளவு பிரச்சனை இருக்குது, நீங்களா ஒத்துக்கிறீங்களா? திரு ஸ்டாலின் அவர்களே, முதலமைச்சர், நாட்டு மக்களுக்கு இவ்வளவு பிரச்சனை கண்டு நீங்க ஒத்துக்கிறீங்க. ஏற்கனவே வாங்கின மனு என்னாச்சு? சாவி தொலைஞ்சு போச்சா? சாவி தொலைஞ்சு போச்சாட்டு இருக்குது. தேடி கண்டுபிடிச்சிட்டு இருக்காரு. ஆக எப்படி மக்களை ஏமாத்துறாங்கன்னு பாருங்க. ஆக திரு கருணாநிதி குடும்பம் பூராமே ஏமாத்துற குடும்பம். இன்னைக்கு ஒரு படத்துல சொல்லுவாங்க, ஆசையை தூண்டுனா மக்கள் அதுக்கு அடிபணிஞ்சிருவாங்க. அப்படி ஏற்கனவே ஆசையை தூண்டி மனுக்கள் வாங்கின மனுக்கள் என்னாச்சு? அப்போ அந்த மனுக்கள் எல்லாம் மக்கள் நம்பினாங்க. ஆகா, ஸ்டாலின் நம்ம ஊருக்கு வந்துட்டாரு, ஆகா திமுக எம்எல்ஏ நமக்கு வந்துட்டாங்க நம்ம ஊருக்கு, ஆகா முன்னாள் அமைச்சர் எல்லாம் வந்துட்டாங்க, நாம கொடுக்கிற கோரிக்கையெல்லாம் நிறைவேற்றுவாருன்னு ஆசையோட அந்த மனு போட்டாங்க. அந்த மனு என்னாச்சு? இப்போ இந்த மனு, இந்த நோட்டீஸ் தூக்கிட்டு அதிகாரிகள் வீடு வீடா வராங்க. உஷாரா இருங்க, மீண்டும் ஏமாந்துடாதீங்க. ஏமாறுவீங்களா? எல்லாம் விழிப்போட இருக்கிறீங்க, எங்களோட விழிப்போட நீங்க இருக்கிறீங்க. ஆக நாட்டு மக்களை தந்திரமாக ஏமாற்றக்கூடிய முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். ஆக நாட்டு மக்களுக்கு எதுவுமே செஞ்ச மாதிரி இல்ல. அது மட்டும் இல்ல, உதயநிதி ஸ்டாலின் சொல்றாரு, எடப்பாடி பழனிசாமி பிஜேபி கண்டா நடுங்குறாரு, அமலாக்கத்துறை வந்துடும், ஈடி வந்துடணும். என்கிட்ட ஒரு சொத்தும் இல்லடா, யார் வந்தாலும் கவலை இல்லை. உனக்கு தான் அந்த பயம் வேணும், உனக்கு தான் அந்த பயம் வேணும். மடியிலே கனம் இல்லை, வழியில பயம் இல்லை. உதயநிதி அவர்களே, ஏற்கனவே நான் முதலமைச்சராக இருந்த பொழுது நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் இலாக்காவே எங்கிட்ட இருந்தது. அப்ப திரு ஸ்டாலினுடைய தூண்டுதல் பேர்ல அவர் கட்சி சேர்ந்த ஒருவர் என் மீது ஊழல் குற்றச்சாட்டு சொல்லி நீதிமன்றத்தில் கொண்டு வழக்கு தொடர்ந்தீங்க. அப்ப அந்த வழக்கு நீதிமன்றத்தில் வந்த பொழுது நான் நீதிமன்றத்தில் வழக்கை சந்திக்கிட்டு இருக்கும்போது வழக்கு போட்டவரே நான் வாபஸ் வாங்கிக்கிறேன், வழக்கு போட்டவரே வாபஸ் வாங்கிக்கிறார். நான் குறிப்பிட்ட இத்தனை நாள முதலமைச்சர்லாம் எடப்பாடி பழனிசாமி ஊழல் செய்தார் என்று சட்டமன்ற பதிவேட்டில் பதிவு வச்சுட்டீங்க, ஊர் புறா சொல்லிட்டீங்க. நான் ஒத்துக்கல, கேஸ் நடத்துறேன்னு சொன்னேன். என் மீது போட்ட வழக்கு நடத்துறேன்னு சொல்லி நடத்தி நிரபராதி என்று நிரூபித்து காட்டினேன். உன்னை போல பயப்படல,
திரு ஸ்டாலின் அவர்களே, இப்ப இருக்கிற அமைச்சரெல்லாம் நீதிமன்றம் படி ஏறி ஏறி இறங்கி வாய்தா வாங்கிட்டு இருக்கிறீங்க. நான் அப்படி அல்ல. உங்களுடைய கட்சியை சேர்ந்தவர் ஒருவர் உங்களுடைய தூண்டுதல் பேரில் வழக்கு போட்டு அந்த வழக்கை வாபஸ் பெறுவேன் என்று சொல்லிக்கிட்ட பொழுது கூட நான் அதை மறுத்தேன். நீதியரசர் சொன்னார், கேஸ் போட்டவங்களே வாபஸ் வாங்குறாங்களே, திரும்ப பெறுறாங்களே, நீங்க ஏன் நடத்துறீங்கன்னு. ஏங்க இத்தனை நாள் பேசிட்டாரு, ஊர் புறா எடப்பாடி பழனிசாமி ஊழல் செய்தார் என்று பதிவு வச்சுட்டாரு, சட்டமன்றத்தில் பதிவு வச்சுட்டாரு. அதெல்லாம் மறையுமா? கேஸ் நடத்தி நிரபராதி என்றால் தான் மக்கள் நம்புவான்னு சொல்லி கேஸ் நடத்தி நீதிமன்றத்தில் நிரபராதி என்று வந்திருக்கிறேன். ஹைகோர்ட்ல சுப்ரீம் கோர்ட்ல கேஸ் போட்ட, சுப்ரீம் கோர்ட்ல நீதிபதி விசாரிச்சாங்க, நிரபராதின்னு வந்தேன். அதனால எனக்கு தொழில் விவசாயம். விவசாயத்தில் ஒன்றும் ஊழல் கண்டுபிடிக்க முடியாது. விவசாயத்தில் ஒன்றும் ஊழல் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா விளைச்சல் அதிகமா கம்மியா இருக்குதுன்னா கண்டுபிடிக்க முடியும். அது என் சொந்த நிலம். நான் விவசாயம் பண்றேன். என்ன செய்ய முடியும்? நீ நிறைய தொழில் வச்சிருக்கிறீங்க, நிறைய தொழில் பண்ணிட்டு இருக்கிறீங்க. உதயநிதி ஸ்டாலின் குடும்பத்திற்கு ரெட் ஜெயின் என்ற ஒரு நிறுவனம் இருக்குது. திரைப்படத்தை வாங்கி அங்கங்க திரையிடுறது. அந்த ரெட் ஜெயின் மூவிஸ்ல எந்த பட தயாரிப்பாளர் மிரட்டி குறைந்த விலைக்கு வாங்குறது, அதை வெளியிடுறது. அப்படி யாராவது கொடுக்கலீங்கன்னா அங்கங்க திரையரங்கம் கிடைக்காது. அப்படி 120 படம் முடங்கி கிடக்குது. 120 சிறு படங்கள், 15 கோடி 20 கோடிக்கு எடுத்த படமெல்லாம் 120 படங்கள் அந்த பெட்டியில தூங்கிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட நிலைமை தமிழகத்தில் வரக்கூடாது. அவரெல்லாம் நொடிஞ்சி மிக மோசமான நிலைக்கு வந்துட்டாங்க பட தயாரிப்பாளர்லாம். அப்படி பட தயாரிப்பும் விடாத ஒரு குடும்பம் திமுக குடும்பம். ஆட்சியிலையும் கொள்ளையடிக்கிறாங்க, திரைப்படத்திலையும் கொள்ளையடிக்கிற ஒரே குடும்பம் கருணாநிதி குடும்பம் தான். வேற எந்த குடும்பம் இல்லை. அது மட்டும் இல்ல, நீங்க நிறைய கட்சி இருக்குது. எல்லா கட்சியிலையும் யார் வேணாலும் பதவிக்கு வருவாங்க, உயர்ந்த இடத்துக்கு வருவாங்க. ஆனா திமுகவில் மட்டும் கருணாநிதி குடும்பத்தை தவிர்த்து வேற எவரும் அந்த கட்சிக்கு தலைவராக முடியாது, முதலமைச்சராக முடியும். உண்மைதானே நான் பேசுறது? திரு கருணாநிதி, அதுக்கு பிறகு ஸ்டாலின், அதுக்கு பிறகு உதயநிதி, அதுக்கு பிறகு இன்பநிதி. ஒரு அமைச்சர் சொல்றாரு, இன்பநிதி வந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம். அடிமை சாஸ்திரம் எழுதி கொடுத்துட்டாங்க அமைச்சர்லாம். மாசம் மாசம் கப்பம் கட்டிட்டு இருக்கிறாங்க. கேவலமா இருக்குது. திமுக எப்பேற்பட்ட கட்சி, அதனுடைய நிலையை பார்த்தீங்களா? பரிதாபமா போயிட்டு. திமுக கட்சி அல்ல, கார்பரேட் கம்பெனி. அதே கார்பரேட் கம்பெனி, கம்பெனியில் தான் லாப நஷ்டம் பார்ப்பாங்க. கட்சியில் அப்படி இல்லை, மக்களுடைய சேவை தான் பிரதிபலிக்கும். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் இது கட்சி, ஜனநாயக கட்சி. ஒரு சாதாரண தொண்டன் கூட இந்த கட்சிக்கு பொதுச் செயலாளர் ஆகலாம். சாதாரண தொண்டன் கூட எம்எல்ஏ ஆகலாம், எம்பி ஆகலாம், மந்திரி ஆகலாம், ஏன் முதலமைச்சர் ஆகலாம். உங்க கட்சியில் அப்படி சொல்லி போற பார்க்கலாம். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க உண்மையான ஜனநாயக முறைப்படி திமுக கட்சி நடத்துன்னு சொன்னா நான் சொன்னதை சொல்லுங்க பார்க்கலாம். எனக்கு பின்னாலும் திமுகவில் யார் வேணாலும் உழைத்தவர்கள் முதலமைச்சர் ஆகலான்னு சொல்லு பார்க்கலாம். முடியாது. அம்மா தெளிவா சொன்னாங்க, எனக்கு பின்னாலும் 100 ஆண்டு காலம் அண்ணா திமுக தொடரும். எனக்கு ஒரு விவசாயி உங்களால கட்சி நிர்வாகி தொண்டர்களால எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்திருக்கிறாங்க. முதலமைச்சர் வாய்ப்பு கொடுத்தாங்க, பொதுச் செயலர் வாய்ப்பு கொடுத்தாங்க. அது பொறுக்க முடியல. உடனே என்ன பண்ணுவார் ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி ஊர்ந்து போனாரு, பறந்து போனாரு, காளிக்கடியில் போனாரு. ஏயா இதுக்கா உன்னைய மந்திரி ஆக்கியிருக்கிறாங்க, இதுக்காக உன்னை முதலமைச்சர் ஆகியிருக்காங்க. என்னுடைய ஆட்சியில் என்ன குறைன்னு சொல்லு, அதுக்கு நான் பதில் சொல்ல தயார். உங்களுடைய ஆட்சியில் இவ்வளவு ஊழல் நடந்திருக்குது, இவ்வளவு கொள்ளை அடிச்சிருக்கிறீங்க, இதுக்கு பதில் சொல்ல கேட்டா ஊர்ந்து போனாங்களா, பறந்து போனாங்களா, இதுவா மக்கள் கேட்கிறாங்க. மக்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு, உங்களுக்கு மக்களால் கொடுக்கப்பட்ட பொறுப்பு முதலமைச்சர், துணை முதலமைச்சர், அதை எண்ணி பார்த்து அதற்கு உண்டான வேலையை செய்யுங்க. அதை விட்டு வெவ்வேறு மாதிரி பேசினா நாங்களும் வெவ்வேறு மாதிரி பேச வேண்டியது. நான் இது மம்முட்டி பிடிச்ச கை, புரியுதா? திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்க அப்பா முதலமைச்சராக இருந்தாரு,
உங்க அப்பா திமுக தலைவராக இருந்தாரு, அப்படியே எம்எல்ஏ ஆகிட்டீங்க. இப்படி கூட்டத்தில் நின்று கோஷம் போட்டு கஷ்டப்பட்டு கட்சிக்கு உழைச்சி தலைமைக்கு விசுவாசமா இருந்து படிப்படியா வந்திருக்கிறேன். கிளை செயலாளர், ஒன்றிய பொறுப்பு, மாவட்ட பொறுப்பு, மாநில பொறுப்பு, எம்எல்ஏ, எம்பி, அப்புறம் தான் முதலமைச்சர். ஆக இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைப்பதற்கு எவ்வளவு உழைப்பு உழைத்திருக்கணும். நீங்க அப்படியே வந்தீங்க இல்லையே. திரு உதயநிதி, திரு கருணாநிதி பாரு, ஸ்டாலினுடைய மகன், அந்த அடையாளத்தில் நீ துணை முதலமைச்சர் ஆகி என்னை பத்தி பேசுறீங்க. இது நியாயமா? உழைப்பாளிக்கு தான் அந்த அருமை தெரியும். மக்களோட மக்களாக இருந்து நான் பழகியவன். இன்னைக்கு விவசாயினா என்ன கஷ்டம், விவசாய தொழிலாளி என்ன கஷ்டம், ஏழை என்ன கஷ்டப்படுறாங்க, நடுத்தர மக்கள் என்ன கஷ்டப்படுறாங்க, அவருடைய உழைப்பு என்ன, அவர் படுகின்ற வேதனை, துன்பம், துயரம், பிரச்சனை என்ன என்பதை மக்களோடு இருந்து அனுபவித்த காரணத்தினால்தான் 4 வருடம் 2 மாத காலம் சிறப்பான ஆட்சி நாங்களால் கொடுக்க முடிஞ்சது. நான் ஆட்சி பொறுப்பு ஏற்கும்போது கிண்டலா பேசினார் ஸ்டாலின். எடப்பாடி பழனிசாமி 10 நாள் முதலமைச்சர் இருப்பாரா, 1 மாசம் இருப்பாரா, 3 மாசம் இருப்பாரா, 6 மாசம் இருப்பாரான்னு சொன்னார். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்களே ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு, திரு ஸ்டாலினே அவர்களே மூக்கு மேல் விரல் வைத்து ஆச்சரியப்படுகின்ற அளவுக்கு 4 வருடம் 2 மாத காலம் சிறப்பான ஆட்சியை எடப்பாடி பழனிசாமி நாட்டு மக்களுக்கு கொடுத்தார். நான் ஆட்சி பொறுப்பு ஏற்கின்ற பொழுது கடுமையான வறட்சி, குடிப்பதற்கு கூட தண்ணீர் கிடையாது. சென்னைக்கு ரயில் மூலமாக தண்ணீரை கொண்டு வந்து விநியோகம் செஞ்சோம். நாட்டு மக்களுக்கு தேவையான குடிநீர் தடையில்லாமல் கொடுத்தோம். அடுத்தது டெல்டா மாவட்டம், கடுமையான புயல், கஜா புயல், உருக்குலைஞ்சு போச்சு. அங்கே மின்கம்பம் சாஞ்சி போச்சு, டிரான்ஸ்பார்மர்லாம் அழிஞ்சு போச்சு, துணைமுகம் அழிஞ்சு போச்சு, எங்க பார்த்தாலும் தண்ணி, விவசாயம் அழிஞ்சு போச்சு. அப்படிப்பட்ட நிலைமையில விவசாயிகளை காப்பாற்றினேன். விவசாயிகளுக்கு தேவையான இழப்பீட்டை கொடுத்தேன். உங்களால கொடுக்க முடிஞ்சதா? சொல்லுங்க பார்க்கலாம். அதே அடுத்தது கொரோனா, ஒரு 11 மாசம் யாரும் வெளியே போகல. நாட்டு மக்கள் வெளியே போக முடிஞ்சதா? மக்கள் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். இன்றைக்கு கண்ணுக்கு தெரியாத வைரஸால் மக்களுடைய உயிரிழப்பு ஏற்பட்டு விடும் என்று அஞ்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு, அம்மாவுடைய அரசு விலைமதிக்க முடியாத உயிரை காப்பாற்றுவதற்கு எவ்வளவோ கஷ்டப்பட்டு மக்களை ஆங்காங்கே அவரவர்கள் வீட்டிலே வசிக்க வைத்து மக்களுக்கு தேவையான அனைத்து வசதிகளும் செய்து கொடுத்தோம். அப்ப கூட விலைவாசி ஏறல, மக்கள் துன்பப்படல. துன்பப்பட்டீங்களா? அப்போ இப்ப எவ்வளவு கஷ்டம். இன்னைக்கு என்ன பிரச்சனை? ஒண்ணுமே கிடையாது. 5 ஆண்டு காலம் 4 ஆண்டு காலம் திமுக ஆட்சி, எந்த பிரச்சனையும் வரல. இப்படி இருக்கும்போது மக்கள் துன்பப்படுகிறார்கள். அதுதான் திறமையற்ற முதலமைச்சர், பொம்மை முதலமைச்சர். என்ன செய்யணே ஆட்சியில ஒண்ணுமே செய்யல சொல்றாங்க. அதுக்காக சில புள்ளிகளை கொடுக்க வேண்டியது அவசியம். அண்ணா திமுக ஆட்சி 2021 பச்சரிசி 50 ரூபாய்க்கு இருந்தது, சாப்பாட்டு அரிசி இப்ப 77 ரூபாய்க்கு விற்குது. 27 ரூபாய் அதிகம். பொன்னி புழுங்கல் அரிசி 1 கிலோ 50 ரூபாய், இன்னைக்கு 72 ரூபாய். இட்லி புழுங்கல் அரிசி 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில 30 ரூபாய், இன்னைக்கு 48. கடலெண்ணெய் 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில 130 ரூபாய், இன்னைக்கு 190 ரூபாய். நல்லெண்ணெய் 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில 250 ரூபாய், இன்றைக்கு திமுக ஆட்சியில 400 ரூபாய். துவரப்பருப்பு 1 கிலோ 74 ரூபாய் அண்ணா திமுக ஆட்சியில, இன்னைக்கு 130 ரூபாய். உளுத்தம் பருப்பு 1 கிலோ அண்ணா திமுக ஆட்சியில 79, இன்னைக்கு 120. இவ்வளவு விலை உயர்ந்திருக்குது. இதுக்கெல்லாம் என்ன பதில்? ஒண்ணுமே கிடையாது. நாட்டு மக்களை பார்த்தா தானே தெரியும். இப்பதானே உங்களுடன் ஸ்டாலின் வந்திருக்காரு, இப்பதான் நாட்டு மக்களை சிந்திச்சிருக்காரு. நாட்டு மக்கள் எப்படி வாழ்றாங்கன்னே தெரியாத ஒரு ஆட்சி ஸ்டாலின் வாழ்றாச்சு. இந்த ஆட்சி தேவையா? கட்டுமான பொருள் பாத்தீங்கன்னா இன்னைக்கு உச்சபட்ச விலை ஏறி போச்சு. ஒரு யூனிட் எம்சாண்ட் 3000 ரூபாய்க்கு அண்ணா திமுக ஆட்சியில இன்னைக்கு 5500 ரூபாய்க்கு விற்குது. ஒரு யூனிட் ஜல்லி அண்ணா திமுக ஆட்சியில் 2000 ரூபாய், இன்னைக்கு 4500 ரூபாய்க்கு விற்குது. ஒரு டன் கம்பி 40,000 ரூபாய்க்கு விற்குது, இன்னைக்கு 70,000 ரூபாய்க்கு விற்குது. ஒரு செங்கல் அண்ணா திமுக ஆட்சியில் 6 ரூபாய், இன்னைக்கு 10 ரூபாய்க்கு விற்குது. மரம் கேட்க வேண்டியதே இல்லை, அந்த அளவுக்கு விலை உயர்ந்து போச்சு. சிமெண்ட் அண்ணா திமுக ஆட்சியில அம்மா சிமெண்ட்ல 190 ரூபாய்க்கு கொடுத்தோம். இன்றைய தினம் திமுக ஆட்சியில வெளி மார்க்கெட்ல 340 ரூபாய்க்கு விற்குது. இனிமேல் வீடே கட்ட முடியாது. வீடு யாராவது கட்டணும்னு நினைச்சா
நல்லா நைட்டில் தூங்கும்போது அழகா வீடு இருக்கிற மாதிரி பார்த்து கனவு வாங்கலாம். கனவுல தான் வீடு கட்ட முடியும். திமுக ஆட்சி வரை வீடே கட்ட முடியாது. இன்றைக்கு திரு ஸ்டாலின் பேசுறார் போராட்டத்தெல்லாம். அதிமுக ஆட்சியில் தமிழ்நாட்டில் எந்த சட்டமன்ற தொகுதியிலையும் எந்த திட்டத்தை நிறைவேற்றவில்லை என்று ஒரு பச்சை பொய்யை சொல்லிட்டு இருக்கார். இந்த திட்டக்குடி சட்டமன்ற தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி இருக்கின்ற பொழுது என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றப்பட்டோம் என்ற புள்ளி விவரத்தை நான் இந்த நேரத்தில் குறிப்பிடுறேன். திட்டக்குடி உள்ளிட்ட இப்பகுதியில் குடிநீர் ஆதாரத்தை அதிக திட்டக்குடி வட்டம் வெள்ளாற்றின் குறுக்கே 22 கோடி ரூபாயில தடுப்பணை அமைக்கப்பட்டது. திட்டக்குடி வட்டம் மேலூரில் பெரிய ஓடையின் குறுக்கே 2.5 கோடியில் தடுப்பணை. திட்டக்குடி வட்டம் வாகையூர்ல வெள்ளாற்றின் குறுக்கே தடுப்பணை. திட்டக்குடி வட்டம் கூடலூரில் வெள்ளாற்றின் குறுக்கே தடுப்பணை. திட்டக்குடி வட்டம் செம்பேரியில் வெள்ளாற்றின் குறுக்கே தடுப்பணை. திட்டக்குடியில் அரசு கலை கல்லூரி. திட்டக்குடியில் மின்சார வாரிய கோட்டப்பள்ளி அலுவலகம். திட்டக்குடியில் சார்பு நீதிமன்றம். திட்டக்குடியில் துவக்கப்பள்ளிக்கு 2 கோடி மதிப்புள்ள கட்டிடம். திட்டக்குடி விருதாச்சலம் ராமநாதபுரம் சாலை தேசிய நெடுஞ்சாலையாக தரம் உயர்த்தி புதிய சாலை அமைக்கப்பட்டது. சிறுபாக்கம் பேருந்து நிலையம் அமைக்கப்பட்டது. திட்டக்குடி சிறுபாக்கம் சாலை இருவழி சாலையாக தரம் உயர்த்தி சாலை அமைக்கப்பட்டது. புலிவளம் ஓடையின் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைக்கப்பட்டது. திட்டக்குடி அருள்மிகு வைத்தியநாத சுவாமி திருக்கோயில் உள்ளிட்ட பல திருக்கோயில் குடமுழுக்கு நடத்தப்பட்டது. 3 தேர்கள் புதிதாக செய்து தரப்பட்டது. தொழுதூர் அணைக்கட்டு 10 கோடி மதிப்பீட்டில் நவீனமாக்கப்பட்டது. வெல்லிங்டன் ஏரியை பலப்படுத்தப்பட்டு கரையின் இருபுறம் தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டு தார் சாலை அமைக்கப்பட்டது. இவ்வளவு திட்டத்தை திட்டக்குடி சட்டமன்றத்தில் செய்திருக்கிறோம். ஸ்டாலின் அவர்களே, கோரிக்கை வச்சிருக்கிறீங்க. நீங்க பாத்தீங்களா, திட்டக்குடி நகராட்சி, பெண்ணாடம் பேரூராட்சி, நல்லூர் ஒன்றியம், மங்களூர் ஒன்றியத்தில் குடிநீர் பிரச்சனைக்காக நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்று அன்றைய தினம் இங்க இருக்கிற மக்கள் எங்களுடைய சட்டப்பேரவை உறுப்பினர்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. நெய்வேலி சுரங்க நீரை ஆதாரமாக கொண்டு சுமார் 479 கோடி மதிப்பீட்டில் கூட்டுக்குடி திட்டம் அதிமுக ஆட்சியில் 4/11/2020 என்று அந்த அறிவிக்கப்பட்டு பணியாணை வழங்கப்பட்டு பணிகள் இப்பொழுது முடிந்து இன்னும் திறப்பு விழா காணாத இருக்கிறாங்க. இந்த ஆட்சியை சூப்பர் ஆட்சி. நான் கொண்டு வந்தேன், அந்த திட்டத்தை கூட உங்களுக்கு முடிக்க வக்கிலேயே, அப்புறம் எதுக்கு ஆட்சியில் இருக்கிறீங்க? கடலூர் அரியலூர் மாவட்டங்கள் இணைக்கும் வகையில் சவுந்தரி சோழபுரம் கோட்டைமேடு இடையே வெள்ளாற்றின் குறுக்க உயர்மட்ட பாலம் கட்டியாச்சு. 2 பக்கம் இணைப்பு சாலை செய்யல. யாரு இருக்கிற மந்திரி அவருடைய தொகுதி பாலம் கட்டியாச்சு. அதிமுக ஆட்சியில் 2க்கு இணைப்பு சாலை கொடுக்கணும், முடியல. ஒரு மோசமான 2 பக்கம் மந்திரி தான் செய்யலையே. அதிமுக ஆட்சி வந்தா இணைப்பு சாலை செய்யப்பட்டு பாலத்துடைய பயன்பாட்டுக்கு வரும். அது மட்டுமல்ல, இங்கே பல வாக்குறுதிகளுக்கு சொல்லிக்கிறீங்க. எனக்கு வேணும், திட்டக்குடி நகராட்சி பெண்ணாடம் பேரூராட்சி ஆய்வீட்டுக்கு புறவழிச்சாலை அமைக்கணும்னு கேட்டுக்கிறீங்க. அதிமுக ஆட்சியில் அமைச்சு கொடுக்கப்படும். பெண்ணாடம் அரசு ஆரம்ப சுகாதார நிலைய அரசு மருத்துவமனையாக தரம் உயர்த்த வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்க. நல்லூர் மங்களூர் ஒன்றியங்கள் பிரித்து புதிய ஒன்றியம் அமைக்கப்படும் கேட்டுக்கிறீங்க. திட்டக்குடி அரசு பொது மருத்துவமனையில் சிடி ஸ்கேன் வசதி ஏற்படுத்த வேண்டும் கேட்டுக்கிறீங்க. ராமநத்தத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைக்கப்படும் கேட்டுக்கிறீங்க. ராமநத்தத்தில் கால்நடை மருத்துவமனை அமைக்கப்படும் கேட்டுக்கிறீங்க. கொலவாய் மகளூர் இடையே மணிமுத்தார் குறுக்கே உயர்மட்ட பாலம் அமைக்க வேண்டும் கேட்டிருக்கிறீங்க. இதெல்லாம் அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் உங்களுக்கு செயல்படுத்தப்படும் என்ற நற்செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். அது மட்டுமல்ல, எங்கு பார்த்தாலும் போதைப் பொருள் விற்பனை எது கிடைக்குதோ இல்லையா, இந்த ஆட்சியில கஞ்சா எல்லா இடத்துலையும் கிடைக்குது. கஞ்சா போதைக்கு மாணவர்கள், இளைஞர், பொதுமக்கள் அடிமையாகி சீரழியக்கூடிய காட்சியை தமிழகத்தில் பார்க்கிறோம். நான் 2 வருஷத்துக்கு முந்தையே 3 ஆண்டுக்கு முந்தையே நான் தொலைக்காட்சியின் வாயிலாக, பத்திரிகையின் வாயிலாக, சட்டமன்றத்தில் அறிக்கையின் வாயிலாக வெளிப்படுத்தினேன். தமிழகத்தில் கஞ்சா விற்பனை அதிகமாக இருக்குது, அதை கட்டுப்படுத்துங்கள், இல்லாவிட்டால் இன்றைக்கு தமிழ்நாடு போதைப் பொருள் இருந்த மாநிலமா ஆயின்னு சொன்னேன். அதெல்லாம் கேட்கல. இப்ப முதலமைச்சர் என்ன சொல்றாரு? தொலைக்காட்சியின் வாயிலா போதையின் பாதையில் செல்லாதீர்கள். இப்பதான் நானும் வந்திருக்குது, போதையின் பாதையில் செல்லாதீர். நான் எப்போ அறிக்கை விட்டணும், எப்போ சட்டமன்றத்தில் பேசணும், அப்பவே நீங்க உரிய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்தா போதைப் பொருள் தடுத்திருக்கலாம்.
அதையெல்லாம் விட்டுட்டு மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் கஞ்சா போதைக்கு அடிமையாகி சீரழியக்கூடிய காட்சி தமிழகத்தில் பார்க்கிறோம். இப்படிப்பட்ட கேடுகட்ட ஆட்சி வேணுமா? இந்த போதைப் பொருளுக்கு அடிமையாகிறவன் கொலை செய்யறான், கொள்ளையடிக்கிறான், பாலியல் வன்கொடுமை, எங்க பார்த்தாலும் பாலியல் வன்கொடுமை. இதை விசாரிச்சா இந்த கஞ்சா போதை ஆசாமி தான் இதில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இன்றைக்கு கூட பார்த்தீங்கன்னா நேற்றைக்கு முன்தினமோ எங்க ஓமலூர் பகுதியில் ஒரு ஆசிரியர், கேட்கறதுக்கு கஷ்டமா இருக்குது. எல்லா ஆசிரியரும் நான் குறை சொல்லல, ஏன்னா அந்த ஆசிரியர்கள் சிறப்பா கல்வி கொடுத்த காரணத்தால தான் நான் இவ்வளவு வேகமா உங்க முன்னாடி பேசிட்டு இருக்கிறேன். ஆகவே கல்வி என்பது கடவுளுக்கு சமம். அப்படிப்பட்ட கல்வியை கற்றுக் கொடுக்கின்ற ஆசிரியர் ஒரு சிலர் செய்கின்ற தவறு ஒட்டுமொத்த ஆசிரியர் பாதிக்குது. அங்கே ஓமலூரில் நடுநிலைப் பள்ளியில் ஒரு 5 சிறுமிக்கு பாலியல் சீண்டல் அந்த ஆசிரியர் செஞ்சிருக்காரு. அதே போல செங்கல்பட்டில் 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த ஒரு ஆட்டோ ஓட்டுநர் சிக்கியிருக்காரு. தினந்தோறும் பத்திரிகையும் ஊடகத்தையும் செய்தி இந்த பாலியல் சீண்டல் தான் வருது, பாலியல் கொடுமை தான் வருது. இதற்கெல்லாம் திரு ஸ்டாலின் பதில் சொல்லி ஆக வேண்டும். வரி 2026 சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மையான இடங்கள் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் வாய்ப்பை தர வேண்டும். இன்றைக்கு இந்த தொகுதியில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக வேட்பாளர் இரட்டலை சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யும். நம் கூட்டணி கட்சி சேர்ந்த வேட்பாளர் யாராவது ஒருவர் நின்னா கூட்டணி கட்சி சேர்ந்த வேட்பாளர் ஒதுக்கப்பட்ட சின்னத்திலே வாக்களித்து வெற்றி பெற செய்யுங்கள். அது மட்டுமல்ல, இந்த திட்டக்குடி அதிமுக கோட்டை என்பதை நிரூபித்து காட்டுங்கள். எனவே உங்களுடைய ஆதரவை தாரி தாரி என்று இந்த நேரத்தில் கேட்டு இந்த தேர்தல் சுற்றுப்பயணம் விளம்பரம் மாடல் அரசை வீட்டுக்கு அனுப்புகின்ற பயணமாக அமைய எங்களுக்கு ஆதரவு தாரீர் என்று இந்த நேரத்தில் கேட்டு ஸ்டாலின் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசா மாஞ்சு போச்சு. ஸ்டாலின் மாடல் அரசு ஃபெயிலியர் மாடல் அரசு. மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். தமிழகத்தை நன்றி வணக்கம். மக்களை தமிழகத்தை நன்றி வணக்கம்.